வாழ்க வளமுடன்ப்பா. கமலம்மா பேசுகிறேன்ப்பா. நான் சிறு வயதிலிருந்து இருக்கும்போது தந்தையோடு இருந்தேன்னா, அப்பொழுது அவருடைய பண்பு, அவரை பார்த்து நம்ம இப்பொழுது நினைத்து மகிழ்கிறேன். அவரிடம் இருக்க பண்பால் எவ்வளவு உயர்ந்தார் என்பதை பார்க்கும்போது அதை பற்றி எல்லாரிடம் சொல்லணும்னு நினைக்கிறேன்ப்பா. அவர்னா அவர் முதல்ல மதுரையில் கணக்கு பிள்ளையா கிளர்க்காக வேலை பார்க்கும்போது அவருடைய நேர்மையை பார்த்து இலங்கை கம்பெனிக்காரங்க வியாபாரக்காரங்க அதுலேயும் அவர் முன்னேறி அவர் அந்த முதலாளிகளே அவருக்கு வேணுங்கிற நிலங்கள்லாம் விவசாய தோட்டம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பிறகு அந்த விவசாய தோட்டம் பக்கத்தில் வந்து ஒரு பிரிட்டிஷ்கார் வந்து 6 பிள்ளைகளோட வந்து அவங்க படிக்க வைக்கணும், முன்னேற வைக்கணும், தொழில் கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு தொழில் வளர்த்து முன்னேற வைக்கணும்னு வந்தார் எங்கள் அப்பா தோட்டத்துக்கிட்ட. அப்போ வேணுங்கிற வசதியெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அந்த 6 பிள்ளைகள் செஞ்சு கொடுத்துட்டாரு. வணக்கம், நான் ரெங்கசாமி தாத்தாவுடைய பேத்தி கமலம்மாவோட மகள் அனிதா பேசுகிறேன். இதில் அம்மா ஒன்று சேர்க்காதது ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் தாத்தாவுக்கு வினோபாஜி புத்தகம், வரலாறு புத்தகத்தை வாசித்து காமிக்கிற போது அது 1999 இருக்கும், 98 99. தாத்தா 2002 செப்டம்பர் 22 இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1999 தாத்தாவுக்கு வினோபாஜி புத்தகத்தை படிக்கிறப்போ பூமி தானம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் விவரம் கேட்டபோது, தாத்தா இத்தனை பேருக்கு நான் அப்படி கொடுத்தேன்ப்பா, அவருக்கு சொல்கிறது கூட விருப்பம் இருக்காது, அப்போ தான் என்கிட்ட முதன்முறையாக சொல்கிறாரு. அப்போது 10,000 ரூபா 1976க்கு முன்னாடி இருக்கும். அந்த 6 குழந்தைங்களுக்காக ஒரு இது சின்ன பிரச்சனை கோர்ட்டில் நடந்தப்போ சரி பண்ணுறப்போ 10,000 ரூபா கொடுத்ததுன்னா இப்போ 1,00,000 இருக்கும்ப்பான்னு 1999 சொன்னது. அந்தளவுக்கு தாத்தா அப்போவே பாய்ஸ் டவுன் கேர்ள்ஸ் டவுனுக்கு நிலம் கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா தானங்கள் பற்றி நான் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்காக நான் ரொம்ப பெருமையாகவும் அதை நான் கடைபிடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு பிறகு பார்த்திங்கன்னா நிலங்கள் பத்தாதுன்ட்டு அந்த கேர்ள்ஸ் டவுன் சொல்லி பாய்ஸ் டவுன் கேர்ள்ஸ் டவுன் சொல்லி 2 அனாதை ஆசனம் போல் அதனால வேணுங்கிற வசதி செஞ்சு கொடுத்தாரு. அப்போ அதுக்கு நிலங்கள் பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஊரில் இருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் 2 கேர்ள்ஸ் டவுன் பாய்ஸ் டவுன் வந்தார். பார்த்திங்கன்னா அவருடைய கடைசி வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய இறுதி நாள் வரைக்கும், எங்கள் தந்தை இறுதி வரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாருங்க. என்ன வேணுமோ உதவி செய்யுங்க. தன்னுடைய பங்கு தோட்டத்தில் இருந்த ஒரு பங்கு நிலங்கள், அதாவது 12 வீடு, கலா மண்டபம், விளையாடுறதுக்கு இடம் எல்லாம் சொல்லி தன்னுடைய நிலங்களை பூரா அவருக்கு கொடுத்தாங்க. ஜோகம்னுக்கு சந்தோஷமாக போயிடுச்சு. அவர் வந்து லண்டனுக்கு 3 வட்டம் கூப்பிடும்போது லண்டனில் ஜோகமுடைய அம்மா வந்து எங்கள் அப்பா தந்தையை வச்சு நீ எனக்கு மூத்த மகன் அப்படின்னு சொல்லி பாராட்டி அணைத்து அவ்வளோ செய்வார். ஒரு 3வது வட்டம் லண்டனுக்கு போய் திரும்பி வரும்போது அவர் கால் சுடுதண்ணி விழுந்து புண்ணானோன்னே அவர் அழுதாராம். ஜோகமுடைய அம்மா, என் மூத்த பையனுக்கு தான் ஆயிடுச்சு, நீ கட்டாயம் இங்கே தங்கிட்டு தான் போகணுங்கிறார். ஆனால் அவர் கூட வந்தவங்க கூட சேர்ந்தே போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அவங்க ஆஸ்பத்திரியில் போய் வேணுங்கிற மாதிரி 1 மாதத்துக்கு வேணுங்கிற மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு தான் அவங்க அம்மா திருப்தியானாங்க. அதுக்கு பின்னால் எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு சுமாராக 8, 9 படிக்கும்போது 1953ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அவருடைய டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு சந்தான கிருஷ்ணரோடு சேர்ந்து கேத்துவாரப்பட்டிங்கிற ஊரில் வந்து ஒரு தொழிலோடு சேர்ந்த படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு தொழிலும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சில தொழில்கள் சொல்லி அந்த ஃப்ரெண்டோட நிலத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தார். மத்தியானம் சாப்பாடும் போட்டாங்க. அந்த மாதிரி இதில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பங்கு, அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஒரு காலத்தில் வினோபாஜி வந்தார். அவர் பூமிதான யஜ்யம்னு ஒன்று நடத்தி, அதாவது இல்லாத ஏழைகளுக்கு அந்த தோட்டத்தில் நிலத்தில் பங்கு கொண்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிற கொள்கையுள்ள பூமிதான யஜ்யம். அதனால் அது வரும்போது 2 எங்கள் அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அதை அப்படியே தானம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூலு, அது பக்கத்தில் தோட்டம், நிலங்கள், அந்த ஸ்கூல் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டாங்க. அதனால் அப்பாவுக்கு ஒரு பெயர் இருந்துச்சு. இப்போ பல ஏழை இந்த பாய்ஸ் டவுன் கேர்ள்ஸ் டவுன் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பழைய நண்பர்களெல்லாம் விடவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த சிறு பிள்ளையிலேருந்து பழகிய நண்பர்களை விடவே இல்லை. அவங்க ஒரு பேச்சு
பேசிக்கிட்டே தான் இருப்பார். அவங்களுக்கு ஏதாவது கவலைன்னா வீட்டுக்கு வந்து அவர் ஒரு வாரமாக வச்சு அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு குடும்பம் முன்னேறக்காக ஏதாவது உதவி ஒரு சிறு தொழிலையும் கொடுத்துருப்பார். பல ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காரு. பிறகு என் தந்தைக்கு உண்மை நேர்மை தான் பிடிக்கும். உழைப்பு இருக்கும். அவருடைய உடம்பு சூழ்நிலை கொஞ்சம் ஒரு நலக்குறைவு இருந்தாலும் உழைப்பை விடுறதில்ல. காய்ச்சல் இருந்தாலும் ஏதாவது ஒரு உள்ளன் சட்டையை போட்டுட்டாவது போய் மதுரைக்கு போய் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை முடிச்சுட்டு தான் வருவார். அப்பேற்பட்டவர்ப்பா. அதே மாதிரி திருடுறது பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. நல்ல உண்மையை சொன்னால் அவருக்கு அதை பற்றி உண்மையை சொல்லிட்டான்னா கவலைப்பட மாட்டார். இன்னொன்று தன்னுடைய துணிமணிகளை கடைசி வரைக்கும் அவரே அலசி போட்டுக்கிட்டார். ஒரு செட்டை குளிக்கும்போது சோத்தில் போட்டு ஊற போட்டுக்கிறாரு. குளிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணி காய போட்டுக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் தான் முடியாத சூழலில் கூட இது பண்ணிட்டு இருந்தார். அது எல்லாருக்கும் படிப்பினையாக இருந்துச்சுப்பா. என்னென்னா அவர் பேசும்போது நான் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டே இருப்பேன். அப்படி அவர் பேச்சில் ஒரு அழகு இருக்கும், ஒரு பண்பு இருக்கும், கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அந்த அவருடைய அன்பில் பண்பு இருக்கும். ஒரு நம்ம கேட்கும்போது நம்ம ஒரு நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்பேற்பட்டவர் என் தந்தையாக இருந்தது நல்லா கொடுத்து வச்சுருக்கேன்ப்பா. வாழ்க வளமுடன்.